மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கம். நான் ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர். மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களே, நாங்கள்லாம் கலைஞரோட முத்தமிழறிஞர் கலைஞரின் வாரிசுகளாக இருந்து வருகிறோம். அந்த அளவுக்கு அவரை நாங்கள் கடவுளாக வணங்கிட்டு வர்றோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், பல ஏளனப்பட்டு ஏசப்பட்டு ஊனமுற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மாற்றுத்திறனாளி என ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து எங்களுக்கெல்லாம் வேலை வாங்கி கொடுத்தவரே அவர் தான். நாங்கள்லாம் வேலைக்கு போவோமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காலத்தில் படிப்பு இருந்துச்சு, தகுதி இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஏகப்பட்ட டிகிரி வச்சுருந்தோம், நல்லா படித்தோம், எவ்வளோ பண்ணோம். ஆனால் சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. அதை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் அதை கொடுத்தார். மாற்றுத்திறனாளின்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாரு, வேலையை கொடுத்தாரு. இன்றைக்கி நாங்கள் எல்லாமே பெரிய அளவில் இருக்கோம். எங்களை மக்கள் மதிக்கிறாங்க, அதான் முக்கியம். சமுதாயம் மதிக்குது, மாணவ செல்வங்கள் மதிக்குது, எல்லாமே மதிக்கிறாங்க. அப்படி இருக்கிற வேளையில் டாக்டர் கலைஞர் அவர்களின் வாரிசு, எங்களுக்கெல்லாம் தலைவர் நீங்கள். மாற்றுத்திறனாளி நலத்துறையே நீங்கள் வச்சுருக்கீங்க. எங்களுக்கு இந்த பதவி உயர்வில் ஒரு 4% இடஒதுக்கீடை வழங்கி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு எவ்வளவு பேரும் புகழும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், அவரை வணங்கிட்டுருக்குறோம். அப்படிங்கிற அடிப்படையில் நீங்களும் மத்திய அரசு கொடுத்துருச்சு, பல்வேறு மாநிலங்கள் கொடுத்துருச்சு, அது எல்லாமே தங்களுக்கு தெரியும். மாண்புமிகு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு இந்த சட்டசபை தொடரிலே விரைவில் 4% இடஒதுக்கீடு பதவி உயர்வில் வழங்கி எங்களையும் ஒரு அதிகார வர்க்கத்திற்கு கொண்டு வர வேண்டும். உங்களை நாங்கள் மிகவும் நம்பியிருக்கிறோம். உச்சநீதிமன்ற ஆணைப்படி மத்திய அரசு வழங்கியது போல் தாங்களும் மத்திய அரசுக்கு தனி நிகராக திகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் வேளையில் இந்த 4% இடஒதுக்கீடை பதவி உயர்வில் விரைவில் வழங்கி ஆணையிட வேண்டுமாய் உங்களை அன்போடு பணிவன்புடன் உரிமையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மாற்றுத்திறன் ஆசிரியர், திண்டுக்கல் மு. முருகேசன்.